ரெண்டாவது பாருங்களேன். இதுல என்ன? ஹூ இஸ் கன்சிடர்ட் ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா? இந்தியாவின் கிராம உள்ளாட்சியின் தந்தை என கருதப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்குங்க. இது எல்லாமே என்னன்னா சில இம்பார்ட்டன்ட் வந்துன்னா பிரிட்டிஷ் வைஸ்ராய் வந்து இருப்பாங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாரை சொல்லுவேன்னா ரிப்பனை தான் சொல்லுவாங்க. ஏன்னா மிச்ச வைஸ்ராயை விட இந்த ஒரே வைஸ்ராய் தான் வந்து நல்லவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இவர் பீரியட்ல தான் என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்களேன். வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாரு. வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட்னா வட்டார மொழி வந்து பத்திரிகை சட்டம் சொல்றது. வட்டார மொழி நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்ல இருக்கிற ஏதாவது வந்து ஒரு பிரஸ் ஒரு பத்திரிகை வரணும். அந்த பத்திரிகை வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. அதை வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருப்பாரு, அதை ரத்து செஞ்சிருப்பாரு. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதனால ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி, ஆக்சுவலி இந்த பில்லு படி என்ன இந்தியன் சர்ச்சுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த டைம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இவரு நல்லது பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாரு. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா இவரோட பீரியட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா நல்லது நடந்திருக்கும். அதனால என்ன ஃபாதர் ஆஃப் த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் யாருன்னா லார்ட் ரிப்பன். ஆப்ஷன் பி தான் வரும். இந்த கிளாஸ் எடுக்கும்போது என்ன கொடுத்திருந்தாலும் அந்த ஸ்லைடை இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட வே ஆஃப் கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்காக தான்.